இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தமிழ் புத்தாண்டு 14/4/2019 அன்று ஆரம்பமாகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நாள் அன்று சூரிய பகவான் உச்சம் பெறும் நாளையத்தான் நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம். ஏனெனில் இந்த சூரிய பகவான் தான் எல்லா கிரகத்திற்கும் தலைமை கிரகம். அந்த தலைமை கிரகம் எந்த நாள் ஹை பவரா அதாவது உச்சம் பெறுகிறதோ அந்த முதல் நாளையத்தான் நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம். இது எல்லா வகையிலுமே ஒரு வியப்புக்குரிய விஷயமாக நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என இந்த வீடியோவில் பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருட கிரக நிலவரங்களை பார்த்தோம்னா, ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 13க்கு பிறகு நாளில் நின்ற குரு பகவான் தற்போது அதிசாரமாக 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான், கேது பகவான் ஆக மொத்தம் 3 பேரும் இந்த வருட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல, இந்த 5ஆம் இடத்துல 3 கிரகங்களும் இருக்கிறாங்க. அதுபோல உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ராகு பகவான் 11ஆம் இடத்துல நல்ல பலத்தோடு இருக்கிறாரு. இந்த வருட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா கடக ராசியில ஆயில்ய நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது. அந்த அளவில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என பார்ப்போம். இந்த விகாரி வருஷம் ராகு கேது பயிற்சி கிடையாது, அதுபோல சனி பயிற்சி கிடையாது. குரு பகவான் பயிற்சி மட்டும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி, அதாவது இந்த விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் தற்போது இருக்கிற நிலைமையிலே, அதாவது நேர்கதியில விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்வார். இந்த காலகட்டங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிற காலகட்டம் ரொம்ப ஏற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தாலும் 5ஆம் இடத்துல தான் குரு இருக்கிறாரு. தற்போது இது ஒரு இடைக்காலமாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் 5ஆம் இடத்துல இருப்பாரு, ஒரு அதிசாரமாக. இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு ஏற்றமா இருக்கும். அதாவது மே மாசம் 18ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல தான் இருப்பாரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றமான காலகட்டம் என்றே சொல்லலாம். இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா மார்ச் 13க்கு முன்னால பாத்தீங்கன்னா குரு பகவான் 4ல இருந்தாரு. 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது இந்த வீடு, நிலம், இந்த கட்டடம் சம்பந்தப்பட்ட செலவுகள், ஒரு இடத்த வாங்குறது, விற்கிறது, தாயாருக்கு ஒரு சில பாதிப்புகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது தந்துகிட்டே இருப்பாரு. தற்போது குரு பகவான் மார்ச் 13க்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிசாரமாக பெயர்ந்து இப்ப 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இப்ப இந்த மே மாசம் 18ஆம் தேதி வரையும், அதாவது வைகாசி மாசம் 4ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் குரு பகவான் இருப்பாரு. இந்த விகாரி வருஷம் தமிழ் புத்தாண்டிலையும் பார்த்தா ஆரம்பத்திலேயே குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற காலகட்டங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த காலகட்டங்கள், நல்ல யோகமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா, திருமணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்ப திருமணம் ரொம்ப நாளா தடைப்பட்ட திருமணம், இல்ல திருமணம் கொஞ்சம் இழுபறியா இருக்கு, இதனால வரையும் திருமணம் ஆகல, இப்ப திருமண வயசுல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல குரு பகவான் நல்ல நிலைமையில இருக்கிற இந்த காலகட்டத்துல திருமணம் உடனே நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். அதாவது தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காக இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 5ல தற்போது வந்திருக்காருன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த குரு பகவான் 5ல இருக்கிற இந்த மே மாசம் 18 தேதி வரையும் பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு. திருமண விஷயங்கள் நல்லா சாதகமா முடியும். அது மாதிரி 7ஆம் அதிபதியும் 5ல இருப்பதனால காதல் திருமணங்கள் ஒரு சிலருக்கு அமையத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரும். நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும். 5ஆம் இடத்துல, 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்ப திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா லாட்டரி சீட்ல பரிசு விடுறதுக்கான அமைப்பு எல்லாம் கூடி வரும். அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு விகாரி வருஷம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய ஒரு வருடமாக சொல்லலாம். ஏன்னா வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு குரு பகவான் 5ல இருப்பது அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 5ல குரு இருக்கும்போது பிள்ளைகள் பாக்கியம், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளியூர் வெளிநாடு விஷயங்கள், அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதுசா வேலை கிடைக்கணும்னா பாத்தீங்கன்னா இந்த 5ல குரு இருக்கிற காலகட்டத்துல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். இப்ப எல்லா வகையிலுமே இந்த மே மாசம் 18 தேதி வரையும், அது இந்த மே மாசம் 18ஆம் தேதி வரையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து அவர் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு 5ஆம் இடத்துல இருந்து. அந்த 9ஆம் இடம் பலம் பெறும். தகப்பனாருக்கும் உங்களுக்கும் அனுகூலமான பலன்கள், தகப்பனார் சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது, வெளிநாடு விஷயங்கள் சாதகமா இருக்கிறது, நல்ல பாக்கியம் சேர்வது, இது சம்பந்தப்பட்ட திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால நடக்கும் இந்த மே 18 தேதி வரையும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராகு பகவான் உங்க ராசிக்கு
11 இருக்கிறாரு. அந்த ராகு பகவானை இந்த குரு பகவான் பாக்குறாரு. அப்ப ராகு பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டி தருவார் பாருங்க. ஏன்னா குரு பார்வை வேற இருக்கிறது ராகு பகவானுக்கு. அதனால இந்த 11ஆம் இடமும் வலுப்பெறும். 11ஆம் இடத்தை வலுப்பெறும் போது மூத்த சகோதரர்களுக்கு, உங்களுக்கு மூத்த சகோதரர்களுக்கு ஆதரவு தரும், யோகத்தை கொடுக்கும். மூத்த சகோதரர்கள் பலம் பெறுவார்கள். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அவர்களுக்கு திருமண விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்கும். அவங்க நினைச்ச காரியம்லாம், வெளியூர் வெளிநாடு காரியங்கள்லாம் நடத்தணும்னா உங்களுக்கு முன்பிறந்தவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான அமைப்பு. உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிற காலகட்டங்கள் வண்டி வாகனம், பூமினால லாபம், திருமண விஷயங்கள் சாதகமா முடியறது, வெளிநாடு விஷயங்கள் திருப்தியா இருக்கிறது, வெளிநாட்டுல போய் நல்ல கம்பெனில வேலை பார்க்கறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நடக்கும். அது மாதிரி கடன் தொல்லையில சிக்கி தவிக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் இந்த 11ஆம் இடத்தை பார்க்கிற காலகட்டங்கள் அதிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்ப 11ஆம் இடங்கிறது எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு இடம். ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்துல கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி தங்கக்கூடிய ஒரு காலமாக சொல்லலாம். அந்த காலகட்டம் இந்த மே 18 வரையும் உங்களுக்கு உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கறது. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசியவும் குரு பார்க்கிறார் 5ஆம் இடத்துல இருந்து. அதுவும் ஒரு ஏற்றமான அமைப்புன்னே சொல்லலாம். பொதுவா ராசியை குரு பார்த்தா குடும்பத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம், அது மாதிரி ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு உங்க ராசியை பார்க்கிற காலகட்டத்தில் அமையும். தற்போது பார்த்து கொண்டிருக்கிறார். மே மாசம் 18ஆம் தேதி வரையும் உங்க ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் இந்த காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கௌரவம், அந்தஸ்து, இதெல்லாம் சமுதாயத்துல ஒரு உயரக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது. இந்த குரு பகவானும் பாத்தீங்கன்னா இந்த விகாரி வருஷம் ஐப்பசி மாசம் 11 தேதி பிறகு இதே 5ஆம் இடத்துக்கு வர காலகட்டம்லாம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம் என்றே சொல்ல முடியும். தற்போது ஒரு தற்காலிகமாக தான் குரு பகவான் 5ல் இருக்கிறாரு. இவர் மே மாசம் 18ஆம் தேதி வரையும் தான் அந்த இடத்துல இருப்பார். திரும்பவும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு தான் வருவார். இந்த 4ஆம் இடத்துல இருந்து திரும்ப எப்ப 5ஆம் இடத்துக்கு போவார்னா இந்த சொன்ன மாதிரி ஐப்பசி 11ஆம் தேதிக்கு பிறகுதான் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வருவார். அப்ப நாள்ல இருக்கிற காலகட்டங்கள் என்ன செய்யும்? இந்த மே 18க்கு பிறகு அக்டோபர் மாசம் 28ஆம் தேதி வரையும் உங்களுக்கு என்ன செய்யும்னா, இந்த நாள்ல இருக்கிற குரு பகவான் இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் ரீதியா ஒரு சில பாதிப்புகள், 10ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் நாள்ல இருக்கும்போது சில இடைஞ்சல்களை கொடுக்கும். எப்படின்னா தொழில கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும், அவ்வளவுதான். தொழில விட்டுற மாதிரி அமைப்பு வராது. ஏன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்துல பலமா இருக்கிறாரு. அதனால இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற காலகட்டங்கள் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, பூமி சம்பந்தமா நிறைய செலவு கொடுக்கறது, தாயாருக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கறது, ஒரு சிலர் இடம் மாறுவது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4ல குரு இருக்கிற காலகட்டங்கள் நடத்தியே காட்டும். அப்ப அந்த மே 18க்கு பிறகு வீடு கட்டக்கூடியவங்க எல்லாம் கட்டலாம். ஏதாவது இடம் வாங்கணுமா, ஏதாவது வீட்டை விற்கணுமா, இடத்த விற்கணுமான்லாம் அந்த காலகட்டத்துல நீங்க செஞ்சுக்கலாம். இந்த 4ல குரு இருக்கிற காலகட்டங்கள். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5ல சனி இருக்கிறாரு. அந்த 5ல இருக்கிற காலகட்டம் என்னன்னா இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சில குழப்பங்கள், கொஞ்சம் மன தெளிவு இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் 5ல சனி இருக்கிற காலகட்டம் கொஞ்சம் நடக்கும். அப்ப அந்த குரு பகவான் தற்போது அந்த இடத்துக்கு போயிருக்கிறதுனால அந்த தெளிவான சிந்தனை, இந்த நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இந்த மே 18க்கு பிறகு சனி 5ல தான் இருப்பாரு. 5ல சனி கேது இருக்கும். அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் தெளிவற்ற ஒரு மனநிலை இருக்கும். அந்த சனி பகவான் கொஞ்ச நாள் தான் இருப்பார் அந்த இடத்துல. இப்ப இந்த 2020ல ஒரு 2ஆவது மாசம் 3ஆம் மாசம் பேச்சு அடைஞ்சிருவாரு. அதுக்கு பிறகு இந்த குரு பகவானும் பாத்தீங்கன்னா ஐப்பசி 11 தேதிக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்துருவாரு. இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு நல்லதா இருக்கும். பிற்காலமும் உங்களுக்கு இந்த விகாரி வருஷம் பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நல்ல ஏற்றமான பலன்களை நீங்க பெற முடியும் ஐப்பசிக்கு பிறகு. மொத்தத்துல பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இந்த குரு பகவான் தற்போது 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஏற்றமான பலன்களை தான் தந்துட்டே இருப்பாரு. அடுத்தது ராகு பகவான் 11ஆம் இடத்தை இந்த ராகு பகவான் இருக்கிறாரு. குரு பார்வை தற்போது விழுந்துட்டு இருக்குது. ராகு பகவானால் நல்ல பலன்களை இப்ப கொடுப்பாரு. திரும்ப மே 18க்கு பிறகு பார்த்தாலும் ராகு பகவான் இந்த வருஷம் ராகு பயிற்சி கிடையாது. இருந்தாலும் ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஏற்றமான பலன்கள். ராகு பகவானால் நல்ல ஏற்றமான பலன்களை இந்த ஆண்டு நீங்கள் பெற இருக்கிறீர்கள். அப்படி பார்த்தோம்னா ராகு பகவான் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அமைப்பு 11ஆம் இடத்துல இருப்பது நல்ல ஏற்றமான ஒரு அமைப்பு. வாழ்க்கையில ஒருபடி மேலே செல்லக்கூடிய அமைப்பு, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் உங்களுக்கு உயரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு விஷயங்கள் சாதகமா இருக்கிறது, வெளி மனிதர்களால ஆதாயம், இதெல்லாம் கொடுப்பாரு. இந்த 11ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பூமி, மனை இதனால யோகம், பெண்களால் யோகம், அரசியல், அரசாங்கத்தினால யோகம், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு 11ல ராகு இருக்காது. இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ராகு திசை நடந்தால் இன்னும் அந்த 11ல இருக்கிற ராகு இன்னும் ஏற்றமான பலன்களை கொடுக்கும்.
ஏன்னா கோச்சாரம் தான் வந்து பலன்களை உறுதி செய்யக்கூடிய ஒரு இடம், ஒரு அமைப்பு. கோச்சாரப்படி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த போதும் அந்தந்த பலன்களை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுல ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து ராகு திசை நடப்பவர்களுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ராகு திசை நடப்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நல்ல யோகமான அமைப்பு இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. மொத்தத்துல இந்த வருஷம் விகாரி வருஷம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான வருஷம்னே சொல்லலாம். நல்ல யோகமான பலன்களை தரும். எப்படின்னா குரு பகவானும் இந்த வருஷம் பயிற்சி ஆக போகுது. விகாரி வருஷம் ராகு பகவான் 11ல இருக்கிறாரு. தற்போது பார்த்தீங்கன்னா குரு 5ல இருக்கிறாரு. எல்லா வகையிலுமே ஏற்றமான ஒரு பலன்களை இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தமிழ் விகாரி வருஷம் பெற இருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை இப்ப கூட இருக்கும், இல்லைன்னா இந்த ஐப்பசி மாசம் 11 தேதிக்கு பிறகு கன்ஃபார்மா குழந்தை இருக்கும். ஏன்னா குரு பகவான் 5ல இந்த ஐப்பசி 11 தேதிக்கு பிறகு ஒரு வருஷம் கரெக்டா 13 மாசம் தங்குவார். அந்த காலகட்டங்கள் குழந்தை இருக்கக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டம், பூர்வீகத்தினால நல்ல ஏற்றமான பலன்கள் இதெல்லாம் கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல அனுநியமும் பிறக்கும். அது மாதிரி படிக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பரீட்சை சமயத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. நல்ல யோகமான ஒரு அமைப்பு. 4ல குரு இருக்கும்போது படிப்புல நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு. ஆனா கரெக்டா எக்ஸாம் டயத்துல 5க்கு வந்ததுனால நீங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல லாபத்தை பெற முடியும். இந்த ஆண்டு மே மாசம் 18 தேதி வரையும் நல்ல சிறப்பா இருக்கும். அரசியல் அரசாங்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இந்த 5ல குரு இருக்கிறதுனால. ஒரு சிறப்பான ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் இந்த விகாரி வருஷம் தமிழ் புத்தாண்டு. அது மாதிரி வெளிநாடு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் மே 18 வரையும். இப்ப எல்லா வகையிலுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்றமான வருடம் என்றே சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ராகு பகவான் 11ல இருக்கிறதா திருநாகேஸ்வரம் சென்று வாங்க ஒரு முறை நல்லது. அடுத்தது குரு பகவான் வந்து மே 18 பிறகு 4க்கு வந்துடுவார். அதனால குரு பகவானையும் வணங்குங்க. துர்க்கை அம்மன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. துர்க்கை அம்மன் படம் எந்த கோயில் இருந்தாலும் துர்க்கை அம்மனை வணங்கினாலும் நல்ல ஏற்றமான பலன்களை பெற முடியும். ஏன்னா ராகு பகவான் 11ல இருக்கிறதுனால துர்க்கை அம்மன் வழிபாடு நல்ல ஏற்றமான வாழ்க்கையை தரும் உங்களுக்கு. மொத்தத்துல இந்த தமிழ் விகாரி வருஷம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவே சொல்ல முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ் தருவீங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.